Harika joined us in the month of August. She was very dedicated through all the sessions. She has consistently impressed us through her intelligence, hard work, and the quick learning ability she has got. Yeah, it was a great experience being mentors of Harika. She has always been enthusiastic in learning new things and she has been punctual all through the sessions. And we personally had a good experience in spending time with her here at the campus. We wish her all the best for her future endeavors. Thank you. Thank you. ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை பத்தி தான் கத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்றதை இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க அவசரமா கிளம்பி ஒரு பஸ்ல ஏறுறீங்க. பஸ் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்போ உங்க பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்ணுவாரு? உங்க எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவாரு. இப்போ பாதி பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம பிரேக்ஸ் பத்தி தான் கத்துக்க போறோம். ஆனா இந்த பிரேக்ஸ்க்கு லிக்விட்ஸ் தான் ஒரு பாஸா இருந்து எல்லாத்தையும் இது பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. இப்போ அதுல என்னென்னலாம் இருக்கு, அது என்னென்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ பிரேக்ஸ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம ஒரு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்றதுக்காக பிரேக் யூஸ் பண்றோம். ஒரு வெஹிக்கிளை ஸ்லோ டவுன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றோம். இப்போ சாதாரண ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்லயோ இல்ல ஒரு ஸ்லோப்லயோ நம்ம அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம பிரேக்ஸ் யூஸ் பண்றோம். இல்ல எல்லா இடத்துலயும் ரோடு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம போகும்போது சில இடத்துல நமக்கு அன்கம்ஃபர்டபுளா நம்மளால போக முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம கம்ஃபர்டபுளா போறதுக்கு இந்த பிரேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த வீடியோல ஒரு டிரைவர் ஃபாஸ்டா ட்ரக்கை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. அப்ப அந்த ட்ரக்கோட டிரைவர் என்ன பண்றாரு? அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்றாரு. இஃப் சப்போஸ் அந்த டிரைவர் அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணலன்னா அங்க என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ நம்ம இந்த பிரேக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்டையும் நம்மளால தவிர்க்க முடிஞ்சுது. இப்போ பிரேக்ஸ்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு? இப்போ நம்ம ஒரு கார்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்ஜின் மாதிரி பிரேக்லயும் ஒரு மோட்டார் இருக்கும், அதுதான் நமக்கு தெரியும். ஆனா அப்படின்னு கிடையாது. பிரேக்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப்ஸ்லயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இது ஏர் பிரேக்ஸ், இது மெக்கானிக்கல் பிரேக்ஸ், இது ஆன்டிலாக் பிரேக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக். இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸ் பத்தி தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஹைட்ராலிக் பிரேக்ல லிக்விட்ஸ் தான் ஒரு பாஸா இருந்து எல்லாத்தையும் பண்ணுதுன்னு. ஆனா இந்த லிக்விட்ஸ்க்கு என்ன வேலை? அது ஏன் இப்படி மேஜர் காம்பனண்டா இருக்கு? அதை ஏன் நம்ம இப்படி பாஸ்ன்னு சொல்றோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பிரேக் ஃப்ளூயிட் என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷரை பிரேக் பெடல்ல இருந்து பிரேக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனாலதான் இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, இங்க பிரேக் ஃப்ளூயிட் இருக்கு. இந்த பிரேக் ஃப்ளூயிட் பிரேக் பெடல்ல இருந்து இந்த பிரேக்குக்கு அந்த ப்ரெஷரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனாலதான் இந்த பிரேக் ஃப்ளூயிட நம்ம மேஜர் காம்பனன்ட்னு சொல்றோம். இப்போ இந்த ஹைட்ராலிக் பிரேக்ல என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது பிரேக் பெடல், இது பிரேக் ஃப்ளூயிட், இது பிரேக் ஷூஸ், அப்புறம் இது பிரேக் டிஸ்க். இதெல்லாம் தான் ஹைட்ராலிக் பிரேக்ல இருக்க காம்பனன்ட்ஸ். இப்போ ஹைட்ராலிக் பிரேக்ல என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிளா இருந்தாலும் நம்மளால இந்த ஹைட்ராலிக் பிரேக்கை ஈஸியா இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ வெஹிக்கிளை அதாவது டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது பிரேக் பெடல்ல நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிளா இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ்லயே நம்ம பெரிய வெஹிக்கிளையும் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நம்ம இஃப் சப்போஸ் இதை யோசிச்சு பாருங்க, நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டோம். அது உடனே ஸ்டாப் ஆகலாம், என்ன நடக்கும்? நம்மளுக்கு அந்த பிரேக் யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸ்ல நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கலாம். கார்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிரேக் பெடல் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நம்ம கார்ல எத்தனை வீல்ஸ் இருக்கு? 4 வீல்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4 பிரேக் டிஸ்க் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த 4 பிரேக் டிஸ்க்குக்கும் அந்த ப்ரெஷர் ஈக்குவலா டிரான்ஸ்மிட் ஆகும்.
இப்போ மற்ற பிரேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸில் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக வேர் அண்ட் டயர் ஆகாமல் எவ்வளோ நாள் வேணால் நம்ம இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஹைட்ராலிக் பிரேக் பாஸ்கல்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. பாஸ்கல்ஸ் லானா என்ன, அது எப்படி இருக்குது, அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளூயிட்ல ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ சிலிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். டூ சிலிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். 2 சிலிண்டர்ஸ் வித் பிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ எடுக்கும்போது அதில் வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃப்ளூயிட் ஃபில் பண்ண உடனே நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்டன் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இன்னொரு பிஸ்டன் என்ன ஆகும், மேலே லிஃப்ட் ஆகும். அது எப்படி நடக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, இப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பிஸ்டனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை F1 எடுத்துக்கலாம். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, F1 பை ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்டனில் இருக்கிற ஃபோர்ஸை கொடுக்குற ஃபோர்ஸை F1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்டனில் இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்குள்ள இருக்கிற ஏரியாவை A1 எடுத்துக்கலாம். இது என்னன்னா F1 by A1 is equal to F2. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ செகண்ட் பிஸ்டன் என்ன நடக்குது, அந்த செகண்ட் பிஸ்டன் லிஃப்ட் ஆகுது. இப்போ லிஃப்ட் ஆகும்போது அங்கே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அதை நம்ம F2ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சிலிண்டரில் ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அதை நம்ம A2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, நம்ம இப்போ இந்த இங்கே இப்போ F1 by A1 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு F2 by A2. இந்த ஃப்ளூயிட்ல ஃபர்ஸ்ட் பிஸ்டன்லையும் செகண்ட் பிஸ்டன்லையும் அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது F1 by A1 is equal to F2 by A2 is equal to P1, அதாவது ஃபர்ஸ்ட் பிஸ்டனில் இருக்க ப்ரெஷர், P2 அதாவது செகண்ட் பிஸ்டனில் இருக்கிற ப்ரெஷர். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் செகண்ட் பிஸ்டனில் லிஃப்ட் ஆகும்போது இருக்கிற ஃபோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், F1 by A1 is equal to F2 by A2 அப்படின்றத நம்ம இப்போ இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட அந்த F2 கிடைக்கணும்னா F1 by A1 into A2. இப்போ நம்ம ஈஸியாக நம்மளோட செகண்ட் பிஸ்டன் லிஃப்ட் ஆகும்போது இருக்கிற ஃபோர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த பாஸ்கல்ஸ்லால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சேம் அதே எக்ஸாம்பிள் தான், ஆனால் நம்ம செகண்ட் பிஸ்டனில் நம்ம ஒரு காரை பிளேஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பிஸ்டனில் கார் பிளேஸ் பண்ணியிருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்டனை ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது செகண்ட் பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். நம்ம சின்ன ஃபோர்ஸ் வச்சியும் எவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிளாக இருந்தாலும் நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ ஹைட்ராலிக் பிரேக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டமோட சின்ன மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பிரேக் பேடல், இது மாஸ்டர் சிலிண்டர், இது வந்து பிரேக் ஷூ. ஸோ வந்து இப்போது ஒரு டிரைவர் அந்த பிரேக்கை அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே வந்து பிரேக் பேடலில் அப்ளை பண்ணுவார். ஸோ அப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுப்பாரு. ஒரு சின்ன ஏரியாவில் சின்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பாஸ்கல்ஸ் லா, அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா, இந்த ப்ரெஷர் வந்து இந்த செகண்ட் பிஸ்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த செகண்ட் பிஸ்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த செகண்ட் பிஸ்டனோட ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்டனோட லார்ஜராக இருக்கும். ஸோ லார்ஜராக இருக்கும்போது இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஈக்குவல் இந்த ப்ரெஷர் தான் சேமாக இங்கேயும் ஆக்ட் ஆகுது. ஆனால் இங்கே வந்து லார்ஜர் ஃபோர்ஸாக இருக்கும்போது அந்த லார்ஜர் ஃபோர்ஸ் எவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிளாக இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது மூவிங்கில் இருக்க வெஹிக்கிள் இருக்கும்போது இப்படி அந்த பிரேக், அதாவது பிரேக் டிஸ்க் இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம இங்கே அந்த டிரைவர் அந்த பிரேக்கை அப்ளை பண்ணும்போது இப்படி அப்ளை பண்ண பிறகு இங்கே இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் இங்கே ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகி சேம் ப்ரெஷர் வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிய பிறகு இங்கே வந்து இதை விட லார்ஜர் ஏரியா இருக்கும். ஸோ இங்கே லார்ஜர் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ லார்ஜர் ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த லார்ஜர் ஃபோர்ஸ் இந்த ஹெவி வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஹைட்ராலிக் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஹைட்ராலிக் பிரேக்கோட அப்ளிகேஷன், அதாவது எங்கெங்க இந்த ஹைட்ராலிக் பிரேக்கை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த ட்ரக்ஸ் பஸ்ஸஸில் வந்து இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸை யூஸ் பண்ணுறாங்க.
ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் ஏர்கிராஃப்டில் அங்கே பிரேக்ஸ் இருக்கும்போது அங்கே இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போவோம் இல்லையா போட்ஸ், ஷிப்ஸ், அதுலேயும் இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தில் இந்த ஹைட்ராலிக் பிரேக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பிரேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்மளோட வெஹிக்கிளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸ் மற்ற பிரேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த ஹைட்ராலிக் பிரேக் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? பாஸ்கல்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இதெல்லாம் கற்றுட்ருக்கீங்க. அப்போ கற்றுட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிளை வாங்கினீங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் பிரேக்ஸ் இருக்குது, இஃப் சப்போஸ் அது ஹைட்ராலிக் பிரேக்காக இருந்தால் அதில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குன்னு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நேரம் நான் சொன்னதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.